ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசு உங்க சுகத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அவருடைய பலியை புசிக்கிற நாம் அந்த சுகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசு உங்க ஐஸ்வரியத்துக்காக மரிச்சார்னு சொன்னா அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம் அந்த ஐஸ்வரியத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போ எது பலிபீடம்? சிலுவைதான் பலிபீடமாக இருக்கிறது. அந்த சிலுவையிலே மரித்ததான இயேசு அவருடைய மாம்சத்தை நமக்காக பிட்க கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்த கொடுத்திருக்கிறார். அந்த பலியை புசிக்கிறவர்கள் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவை தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். பாய்சனை சாப்பிடுறவங்க பாய்சனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் தான் சாப்பிடுறாங்க, ஆனா அது அவங்க உடல்ல வேலை பார்க்குது இல்ல, அவங்க உடல் அதை கிரியை செய்யதா இல்லையா, அது அவர்களுடைய ரத்தத்தில் போய் கலக்கிறது. சாப்பிட போகிற அவருடைய மாம்சமும் நான் பானம் பண்ண போகிற அவருடைய ரத்தமும் என்னுடைய சரீரத்தோட ஐக்கியமாகி சுகத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா.